ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெட் செட் ட்ரேட்ஸ். இந்த வீடியோ எத பத்தினா, ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ தான். ஸோ இந்த வீக் வந்து நான் மல்டிபிள் என்ட்ரீஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தேன். இங்க உங்களுக்கு ஸ்க்ரீன் விசிபிளா தெரியும்னு நெனைக்கிறேன். எல்லாமே யூரோஸ்டில தான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ இந்த வீக் எனக்கு பெர்சனலா பிரைஸ் வந்து பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பேண்ட் ஆன மாரி தெரிஞ்சுச்சு. ஸோ ஒய் நாட் ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ போட்டா உங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமேன்னு நெனைக்கிறேன். ஸோ தட் நீங்க அடுத்த வீக் நீங்க ஏதாவது ட்ரேட் பார்க்குறீங்கன்னா, இந்த மாரி நீங்க ஃப்ரேம் பண்றீங்கம்போது ஓரளவுக்கு நல்லா போகும். ஸோ அதனால தான் இந்த ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ. ஸோ இதுல வந்து இந்த ட்ரேட் பிரேக் டவுன தாண்டி என் ஃபண்ட் அக்கவுண்ட் இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? என்ன மாரி இப்ப ப்ராஃபிட்ஸ்ல இருக்கேன்? ப்ராஃபிட்ஸ்ல இருக்கேனா? லாஸ்ல இருக்கேனா? அத பத்தியுமே நான் கடைசியா சொல்றேன். ஸோ இந்த நோஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபண்ட் அக்கவுண்ட் ஆரம்பிச்சதுலருந்து நான் வச்சிருக்க நோஷன். ஸோ இதுல இந்த வீடியோல எத பத்தி பிரேக் டவுன் பண்ண போறேன்னா, இந்த வீக் எடுத்த ஒரு 2 டூ 3 என்ட்ரீஸ் பக்கமா நான் வந்து இந்த வீக்ல எடுத்தத வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1, 2 என்ட்ரீஸ் நல்லா எடுத்திருப்பேன்ல, அந்த ட்ரேட் பிரேக் டவுன் பார்த்துருவோம். பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபண்ட் அக்கவுண்ட் இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாரி பார்ப்போம். ஸோ இஃப் இன்கேஸ் வந்து நான் சொல்ற கான்செப்ட்லாம் எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோவோட லிங்க் தரேன். மாஸ்டரிங் தி மார்க்கெட் பார்ட் 2ன்னு சொல்லிட்டு. ஸோ பார்ட் 1லாம் நீங்க பார்க்க தேவையில்ல. பார்ட் 2 நீங்க டைரக்ட்டா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க. ஸோ தட் அந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா, ஓகே இப்படிதான் ட்ரேட் ஃப்ரேம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும் கண்டிப்பா. ஸோ இது வந்து 6த் அன்னைக்கு இந்த வீக் 6த் அன்னைக்கு எடுத்த ட்ரேட். யூரோஸ்டில தான் ட்ரேட் ஃப்ரேம் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ட்ரேட்ல எனக்கு ஒரு $50 ப்ராஃபிட் வந்துச்சு. $25 ரிஸ்க் வச்சிருந்தேன். 1:2 ரிஸ்க் ரிவார்ட் வச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம ஒரு ட்ரேட் பார்க்குறோம்னா, டிஎக்ஸ்ஒய்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இஃப் இன்கேஸ் டிஎக்ஸ்ஒய் வந்து செல் ஆகுது அப்படின்னா, யூரோஎஸ்டி பை ஆகும். இப்ப வந்து டிஎக்ஸ்ஒய் வந்து பை ஆகுது அப்படின்னா, யூரோஎஸ்டி செல் ஆகும். ஸோ அதனால வந்து டிஎக்ஸ்ஒய் என்ன பண்றான் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அன்னைக்கு நான் காலையில டிஎக்ஸ்ஒய் நான் பார்க்கும்போது, ஸோ இதுதான் சினாரியோ. ஸோ டிஎக்ஸ்ஒய்ல டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது, இது வந்து டியூஸ்டே கேண்டில். ஹை ஆஃப் தி வீக் செட் பண்ணிட்டு, டெய்லி எஃப்இஜிலயுமே டேப் பண்ணிட்டு, செல் சைட் மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ 6த் அன்னைக்கு தான் இந்த என்ட்ரி எடுத்திருந்தேன். அரவுண்ட் இந்த கேண்டில், இந்த பிளாக் கலர் கேண்டில் தான் என்ட்ரி எடுத்திருந்தேன். இந்த ஸ்கிரீன்ஷாட் கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்ததுனால இந்த மாரி இருக்கு. ஸோ இந்த கேண்டில் நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து லோவர் பிரைஸஸ் தான் போகுது அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஸோ டிஎக்ஸ்ஒய் டே டைம் ஃப்ரேம்ல பீரிஷா இருந்துச்சு. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ற மாரி 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் எல்லோ கேண்டில் தான். இந்த இந்த டாட் வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த எஃப்இஜில இருந்து மார்க்கெட் அப் டூ திஸ் செல் சைட் லிக்விடிட்டிக்கு வந்து மார்க்கெட் டிராவல் ஆக போகுது. அதாவது ஐஆர்எல் டு இஆர்எல் டிராவல் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ லோவர் டைம் ஃப்ரேமே அதுக்கு சப்போர்ட் பண்ற மாரி லண்டன் செஷன் ஆரம்பிச்ச உடனே இந்த பிளாக் கலர் கேண்டில் 2 ஏஎம் ஆரம்பிச்சது இந்த கேண்டில். ஆரம்பிச்சுட்டு இவ்வளோ பெரிய பிளாக் கலர் கேண்டில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் என்ட்ரியே போட்டேன். அப் டூ திஸ் செல் சைட் லிக்விடிட்டி தான் என்னோட டார்கெட் டிஎக்ஸ்ஒய்ல. ஸோ இத நீங்க ஆப்போசிட்டா அப்படியே என்ன பண்ணணும்னா, யூரோஎஸ்டில ட்ரேட் பார்க்கணும். அவ்வளோதான். ஸோ டிஎக்ஸ்ஒய் செல்ஸ்ல இருக்கிறதுனால யூரோஎஸ்டில ஃபுல்லாவே பைஸ் தான் பார்க்கணும். ஸோ இப்போ யூரோஎஸ்டில பார்த்தீங்கன்னா, கிளியரா வந்து அதான் டியூஸ்டே வந்து லோ ஆஃப் தி வீக் வந்து செட் பண்ணிருச்சு. அதாவது இந்த எஃப்இஜில. ஸோ டிஎக்ஸ்ஒய்ல வந்து ஜியூல வந்து இந்த இந்த லோஸ வந்து ஸ்வீப் பண்ணியிருக்காது. பட் இயூல வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ எஸ்எம்டி கூட. ஸோ இந்த எஃப்இஜி ஹோல்ட் பண்ணுமா? பண்ணாதா? அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு பயாஸ் புல்லிஷ் அவ்வளோதான். ஸோ இந்த கேண்டில்ல வந்து பைஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ற மாரி 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, இந்த இந்த எஃப்இஜி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. டிஎக்ஸ்ஒய்லயுமே செல் சைடுக்கு ஒரு எஃப்இஜி இருந்துச்சு. இதுல வந்து பை சைடுக்கு ஒரு எஃப்இஜி இருக்கு. அவ்வளோதான். ஸோ இந்த கேண்டில் 2 ஏஎம் கேண்டில்ல தான் என்னோட என்ட்ரியே பிளேஸ் பண்ணியிருந்தேன். அழகா போய் டிபி அடிச்சான். அதாவது இந்த ஹைஸ் வரைக்கும். ஸோ அதுதான் நம்மளோட ஃபைனல் டார்கெட்டாவே இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த எல்லோ கலர் டாட். நான் வேணா மார்க் காமிக்கிறேன். ஸோ இந்த 1 ஹவர் எஃப்இஜில இருந்து நான் ட்ரேட் பார்த்திருந்தேன். என்னோட கீ லெவல் பார்த்தீங்கன்னா, இந்த 1 ஹவர் எஃப்இஜி. ஸோ அந்த எஃப்இஜிய டேப் பண்ணிட்டு 1 ஏஎம்ல என்ன 1 ஏஎம் பிஓ3 நான் கிளியரா நடந்துருந்துச்சு. ஸோ 1:45க்குலாம் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து எஸ்எம்டி குடுத்து இந்த லோஸ ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. இதுக்கு கீழ வரமாட்டான் அப்படிங்கிறது நம்ம பிளானா இருக்கும். ஏன்னா, அங்க 1 ஹவர் எஃப்இஜி இருக்கு. அந்த 1 ஹவர் எஃப்இஜி டேப் பண்ணிருச்சு. டேப் பண்ணிட்டு நல்ல எக்ஸ்பான்ஷன். பட் நான் 2 ஏஎம் தானே ப்ரோ என்ட்ரி எடுக்கணும். 2 ஏஎம்ல எப்படி பிஓ3 பார்த்து என்ட்ரி எடுக்கிறது? எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, 2 ஏஎம் கேண்டில் என்ன பண்ணியிருக்கு? ஆரம்பிச்ச கேண்டில் இந்த கேண்டில். போயிட்டு அழகா இங்க இருக்கிற ஒரு ஸ்ட்ரெச்ல ஒரு ஒரு பிடிஆர்ஏ இருக்கா? அதாவது இந்த எஃப்இஜி இருக்கா? ஸோ அந்த எஃப்இஜிய டேப் பண்ணிட்டு ஸோ அந்த எஃப்இஜிய டேப் பண்ணிட்டு நல்ல அப் க்ளோஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இந்த புல்லிஷ் கேண்டில். ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து உனக்கு டிஎக்ஸ்ஒய்லயுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் வெதர் இட் இஸ் ரிவர்சிங் ஆர் நாட்.
அதே மாதிரி டிஎக்ஸ்ஒய்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல செல் சைடில் புஷ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் இங்கே தாராளமாக போய் என்ட்ரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 3 மினிட் சிபி இருந்துச்சு. அதை இன்வெஸ்ட் பண்ணுச்சு. இன்வெஸ்ட் பண்ண அடுத்த கேண்டில்லே என்னோட என்ட்ரியை போட்டேன். போட்டு இந்த லோஸ் வரைக்கும் தான் என்னோட ப்ரொடக்டட் லோஸ். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் போனால் எனக்கு கண்டிப்பாக இந்த லோஸையுமே எடுத்துருவோம். அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த லோஸ்லேயே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பை சைட் லிக்விடிட்டி நான் காமிச்சிருந்தேன் 1 ஹவர்ல. அதாவது இந்த 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 பை சைட் லிக்விடிட்டி அதாவது இந்த இஆர்எல். ஸோ அது வரைக்கும் என்னோட டார்கெட். ஸோ அது வரைக்குமே டார்கெட் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பராக ப்ளே ஆச்சு. ஸோ 1:2 ஆர்ஆர் இந்த ட்ரேடில் கேப்சர் பண்ணேன். $50 ப்ராஃபிட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரேட். டிபி ஆன ஃபர்ஸ்ட் ட்ரேட் இந்த வீக்ல. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே பியூட்டிஃபுல்லான எக்ஸிக்யூஷன். பட் இந்த ட்ரேட்ல வந்து நான் எனக்கு பிரேக் ஈவன் தான் அடிச்சிச்சு. ஸோ அதை பற்றி பேசுவோம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே டிஎக்ஸ்ஒய்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அன்னைக்கான நாள் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் டிஎக்ஸ்ஒய் உள்ளே போனேன். டிஎக்ஸ்ஒய் உள்ளே போனால் வாட் வீ கேன் சி இஸ் சேம் சினாரியோ. டியூஸ்டே ஹை ஆஃப் தி வீக் ஃபார்ம் பண்ணிருச்சு. ஸோ 7th அன்னைக்கு தான் ட்ரேட் எடுக்கிறோம். இந்த எஃப்இஜி ஹோல்ட் பண்ண மாட்டான். ஏன்னா கண்டிப்பாக இது ஹை ஆஃப் தி வீக் ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. ஸோ கண்டிப்பாக லோவர் ப்ரைஸஸ் தான் போக போகுது அப்படிங்கிறது என் ஆன்டிசிபேஷன். ஸோ டிஎக்ஸ்ஒய்ல செல். அதே மாதிரி அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த 1 hour எஃப்இஜி. ஸோ இந்த 1 hour எஃப்இஜி வந்து ஈவில் எடுத்துருச்சு. பட் டிஎக்ஸ்ஒய்ல எடுக்கல. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் எஸ்எம்டி. 2 AM கேண்டில் ஆரம்பிச்ச உடனே இந்த ஹைஸை போய் ஈவில் எடுத்துருச்சு. பட் டிஎக்ஸ்ஒய்ல எடுக்கல. ஸோ விச் கிளியர்லி இண்டிகேட்ஸ் இந்த எஸ்எம்டி வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லோ டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்த்தேன். ஸோ இந்த எஸ்எம்டி கொடுத்த உடனே இந்த அப் க்ளோஸ் கேண்டில் கீழே டவுன் க்ளோஸ் கேண்டில் டிஎக்ஸ்ஒயுமே வச்சிருச்சு. ஸோ இது வந்து பை சைட் கர்வ், இது வந்து செல் சைட் கர்வ். ஸோ செல் ஆக போகிறான் அப்படிங்கிறது தான் என் ஆன்டிசிபேஷன் டிஎக்ஸ்ஒயில். ஸோ அதை அப்படியே ஆப்போசிட்டாக கொண்டு போய் யூலையும் ஜியூலையும் போடணும். ஸோ யூரோஎஸ்டி ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் யூரோஎஸ்டி எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் ஸ்ட்ராங் பேர் வீக் பேர் எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் வந்து செப்பரேட்டாக ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ்னு வீடியோ போட்டிருக்கேன். அதை வேணால் போய் பாருங்கள். நான் அதுக்குமே லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ் வச்சு எப்படி வந்து இந்த 2 பேரில் எது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை வேணால் போய் பாருங்கள். ஸோ டிஎக்ஸ்ஒய் செல்ஸுங்கிறதுனால நான் யூரோஎஸ்டியில் பைஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதான் நேற்று நடந்த மாதிரியே ஒரு எஸ்எம்டி லோ ஆஃப் தி வீக் ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. ஸோ இந்த கேண்டில் வந்து ஹையர் ப்ரைஸஸ் தான் போகும் அப்படிங்கிறத என் ஆன்டிசிபேஷன். அதாவது இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டிலில் வந்து பைஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த 1 hour எஃப்இஜி. ஸோ லண்டன் செஷன் ஆரம்பிச்சோடனே 2 AM கேண்டில் ஆரம்பிச்ச கேண்டில் இந்த கேண்டில். ஸோ கீழே வந்து இந்த 1 hour இன்எஃபிஷியன்சியை டேப் பண்ணிருச்சு. அதாவது இந்த எஃப்இஜியை டேப் பண்ணிருச்சு. பட் டிஎக்ஸ்ஒய்ல டேப் பண்ணலை. நான் அதை வேணால் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 1 hour எஃப்இஜியை டிஎக்ஸ்ஒய்ல டேப் பண்ணல. விச் கிளியர்லி இண்டிகேட்ஸ் தி எஸ்எம்டி. ஸோ ஸ்மார்ட் மணி ரிவர்சல் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 1 hour எஃப்இஜில இருந்து இந்த இஆர்எல் வரைக்கும் நான் டார்கெட் பண்ணேன். ஸோ அவ்வளோதான் நடந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 AM ஆரம்பிச்சிச்சு. மேலே இன்ஜினியர் லிக்விடிட்டி பண்ணிட்டு கீழே சரசரசன்னு வந்தான். வந்து அந்த 1 hour எஃப்இஜியை டேப் பண்ணான். அதாவது இந்த 1 hour எஃப்இஜி இந்த எல்லோ கலர் டாட்டை நான் வச்சுக்கோங்க. ஸோ அந்த எல்லோ கலர் டாட் தான் இது. ஸோ கீழே வந்து PO3 நடந்துருச்சு. 2 AM PO3 ஸ்டார்ட் ஆகி ஓப்பன் லோ அப்புறம் ஹை போக ஆரம்பிச்சிட்டான். டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிச்சிட்டான். இதில் என்ன பண்ணனா நான் லிமிட் ஆர்டர் போடல. நான் வந்து மார்க்கெட் எக்ஸ்கியூஷன் போடலான்னு நான் கையில் வச்சு தான் உட்காந்துருந்தேன். இப்போ இங்கே வரும்போது நான் போட்டிருந்தேன்னா பிரச்சனை இல்லை. பட் இங்கே போய் மேலே எடுத்துட்டேன். இந்த இடத்துல எங்கேயோ எடுத்தேன். ஸோ எடுத்துட்டு 1:2 RR கேப்சர் பண்ணலான்னு உட்காந்துருந்தேன். மேலே போயிட்டு இந்த பை சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டான். எடுத்த உடனே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த ரிவர்ஸில் பார்த்து நான் என்ன பண்ணுறேன்னா பிரேக் ஈவன் கொஞ்சம் இந்த லெவலில் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு $4 பக்கமாக கமிஷன்லேயே போயிடும். இன்சென்ட் ஃபண்டிங்கில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ரொம்ப கமிஷன் பிடிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்லிப்பேஜ் ரொம்ப அதிகமாக வருது. ஸோ அதனால கொஞ்சம் ஒரு $5 வச்சுருந்தேன். $4 $5 வச்சுருந்தேன். அந்த $5 கமிஷன்லேயே போயிடும். ஸோ அதனால நான் பிரேக் ஈவனே வந்து $5 வச்சதுனால என் பிரேக் ஈவன் அடிச்சுட்டு அடுத்த 2 கேண்டில் மேலே ஏற்றிட்டான். பட் இந்த ட்ரேட் நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அந்த ப்ரைஸ் டெலிவரி பாருங்கள் சூப்பராக இருக்குது. 2 AM ஆரம்பிச்சு இன்டூ ஏ கீ லெவல் வித் எஸ்எம்டி கொடுத்து இந்த 3 minutes சிபிஐ இன்வெஸ்ட் பண்ணிட்டானா. ஸோ இந்த செல் சைடில் இருக்க எந்த பிடிஆர்ஐஸுமே அவன் ரெஸ்பெக்ட் பண்ணல. ரெஸ்பெக்ட் பண்ணாமல் டேரெக்டாக மேலே போயிட்டான். அவ்வளோதான் நடந்துச்சு. ஸோ கிளியரான எக்ஸிக்யூஷனா. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் வந்து இதையும் சொல்லிடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இது வந்து இன்னொரு ட்ரேட். பட் பிரேக் ஈவன் ட்ரேட். ஸோ அது ஒன்று தான். மற்றபடி நல்ல ட்ரேட். 7th அன்னைக்குமே சூப்பரான எக்ஸிக்யூஷன். ஸோ அதை மட்டும் அந்த பிரேக் ஈவன் மட்டும் கொஞ்சம் கீழே வச்சுருந்தேன்னா மேபி அந்த ட்ரேடில் எனக்கு ஒரு $50 கிடச்சிருக்கும். ஸோ 8th அன்னைக்கு வந்து ஒரு மிக்சடு ரிவ்யூவாக இருந்தேன்.
எனக்கு சுத்தமா வந்து பை ஆவனா, செல் ஆவனா அப்படிங்கிறது கிளியராலாம் தெரியல. எனக்கு வந்து ஒரு மாரி செல்லும் ஆகுற மாரி இருக்கு, பையும் ஆகுற மாரி இருக்கு. நான் அது எதுனாலன்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எத பார்ப்போம்? DXY தானே பார்ப்போம். ஸோ DXYல அன்னைக்கு காலைல பார்த்துட்டு இருந்தேன். 1 மினிட். ஸோ DXYல சேம் சினாரியோ டியூஸ்டே ஹை ஆஃப் தி வீக் ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. ஸோ எனக்கு என்னன்னா, இந்த DXYல இங்க ஒரு FEG இருக்கு. ஸோ அந்த FEGய TJF செட்டப் மாரி ஃப்ரைடே வந்து மேல கொண்டு போய் க்ளோஸ் வச்சுருவானோ அப்படிங்கிற மாரி யோசிச்சேன். ஸோ இந்த கேண்டில் பைஸ் ஆக போதா, செல்ஸ் ஆக போகுதாங்கிறது அந்த அளவுக்கு கிளீனா தெரியல. பட் ப்ரீவியஸ் டே லோஸ் தான் என்னோட டார்கெட்டா இருந்துச்சு. நான் செல் சைட் தான் DXYல பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ற மாரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ 1 ஹார்ல நம்மளுக்கு கிளீனா வந்து இங்க வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் குடுத்து, இங்க ஒரு டீலிங் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிருச்சு. ஃபார்ம் பண்ணிட்டு இங்க லிக்விடிட்டி இன்ஜினியர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த லிக்விடிட்டிய எடுத்துட்டு மார்க்கெட் செல் ஆயிருவான் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஸோ அதே மாரியே இந்த எல்லோ கலர் டாட்ல இருந்து கண்டிப்பா செல் ஆயிருவான். அப் டூ திஸ் லெவல். அதாவது இந்த ஸ்விங் லோஸ் வரைக்கும் வந்துருவான் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஏன்னா பிரைஸ் 2டே விஷயம் தான் பண்ணும். 1 ரீபேலன்ஸ இம்பேலன்ஸ் பண்ணும். ஸோ அது பண்ணிருச்சு. ரீபேலன்ஸ இம்பேலன்ஸ் பண்ணிருச்சு. மார்க்கெட் வந்து போயி இங்க இருக்கிற FEGய ஃபில் பண்ணிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அது பண்ண வேண்டியது என்னன்னா, ஓல்டு ஹைஸ் அண்ட் லோஸ எடுக்கணும். ஸோ நான் என்னன்னா, ஓல்டு லோஸ் இங்க ஒண்ணு இருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஏன்னா இங்க ஒரு FEG இருக்கு. டிஸ்கவுண்ட்ல இருக்கு. மேபி இதுல இருந்து ரெஸ்பெக்ட் ஆகி பைஸ் போலாம். ஸோ அதனால எனக்கு என்னன்னா, இதுதான் என்னோட ஃபைனல் டார்கெட்டா இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ள 2 ஹவர் வந்தா கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஸோ DXYலுமே எனக்கு கிளியரா வந்து 2 AM ஆரம்பிச்ச உடனே ஃபுல் செல்லிங் மொமெண்டம். இந்த 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 கேண்டிலோட ஹைஸ் தான் வந்து எனக்கு புரொடெக்டட் ஹைஸ். அதுதான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 3 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கிளியரா வந்து அந்த 2 AM ஆரம்பிச்ச உடனே நல்ல செல்லிங் பிரஷர். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, யூரோஎஸ்டில பைஸ் பார்த்துட்டு இருந்தேன். யூரோஎஸ்டில ஏன் பைஸ் பார்த்தேன்னா, ப்ரீவியஸ் டே ஹைஸ வந்து இன்னும் EU எடுக்கல. ஸோ அதனால இங்கேருந்து பைஸ் ஆவான் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சிருந்தேன். இதுல என்னன்னா, இந்த ஹைஸ வந்து ஜியோ எடுத்துருச்சு. ஸோ இது SMT. அந்த ஒரே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. மேபி இந்த FEG வந்து ஹோல்ட் பண்றானா பிரைஸ் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அதனால என்ன பண்ணேன்னா, இந்த ட்ரேடுக்கு வந்து நான் மொத்தமாவே $25 தான் என்னால ப்ராஃபிட்ஸே பார்க்க முடிஞ்சுச்சு. ஈவன் தோ 1:2னா நீங்க ஒரு ட்ரேடுக்கு $25 ரிஸ்க் வைப்பீங்களே ப்ரோ! அப்ப $50 தானே வந்திருக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. கரெக்ட். பட் இந்த ட்ரேட் எனக்கு வந்து மிக்ஸ்டு ரிவ்யூவா அதாவது செல்லாவும் இருந்துச்சு, பையாவும் இருந்துச்சு. எனக்கு ஒரு மாரி கன்ஃப்யூஷனா இருந்துச்சு. பட் இருந்தாலும் செட்டப் ரொம்ப கிளீனா வந்து யூரோஎஸ்டில பைஸ்க்கு இருந்ததுனால நான் வந்து இதுல வந்து ஒரு $12.5 நான் ரிஸ்க் வச்சு $25 ப்ராஃபிட் பார்த்தேன். ஸோ அதான் இப்ப DXYல வந்து சேல்ஸ்ல இருக்கிறதுனால யூரோஎஸ்டில போய் பைஸ் பார்த்தேன். ஸோ சேம் சினாரியோ இந்த ப்ரீவியஸ் டே ஹைஸ் வரைக்குமே பைஸ் தான். பட் அது வரைக்கும் ஆவானாங்கிறது தெரியாது. நான் சொல்லிட்டேன். ஜியோல வந்து இந்த ஹைஸ எடுத்துருச்சு. ப்ரீவியஸ் டே ஹைஸ் எடுத்துருச்சு. ஸோ அதனால ஒரு ஒரு சின்ன மூவ மட்டும் புடிச்சுட்டு வந்துரணும்னு தான் யோசிச்சேன். ஸோ 4 ஹார்ல பார்க்கும்போது, இங்க இருக்கிற ஒரு டீலிங் ரேஞ்ச்ல 50% மார்க்கெட் ரீச் ஆயிட்டு, SMTயுமே குடுத்திருந்துச்சு. ஜியோ அந்த லோஸ் எடுக்கல. பட் யூ எடுத்திருந்தான். 1 ஹார்ல பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த 4 ஹாரோட SMT. அந்த மாரி அந்த அந்த புரொடெக்டட் ஸ்விங் லோஸ் வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ அந்த எல்லோ டாட் தான் இது. ஸோ 1 ஹார்ல பார்த்தீங்கன்னா, அந்த FEGய தொட்டுட்டு 4 ஹார் FEG தொட்டுட்டு 1 ஹார்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டே குடுத்துருச்சு. ஸோ விச் கிளியர்லி இண்டிகேட்ஸ் மார்க்கெட் பை ஆக போறான். அதாவது இந்த FEGலருந்து பை ஆக போறான்னு யோசிச்சு வச்சிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாரி DXYலயும் நம்ம பார்த்திருந்தோம். செல் இருந்துச்சு. ஸோ இது வந்து என்னோட புரொடெக்டட் லோஸ். 1 AMக்கே இது வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ 2 AM ஆரம்பிச்சுச்சு. ஆரம்பிச்ச உடனே டைரக்ட்டா மேல போய் க்ளோஸ் வச்சுட்டான். க்ளோஸ் வச்ச உடனே இங்க ஏன் ப்ரோ என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து நான் கிளியரா வந்து DXY வந்து ஃபுல்லா வந்து சேல்ஸ்க்கு வந்து திரும்பிருச்சு. அத பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா செல் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா செல்லிங் மொமெண்டம் அப் டூ திஸ் லெவலாவது இருக்கும். ஏன்னா, அந்த இது வந்து ஈக்குவல் லோஸ். ஸோ அதுவரைக்கும் செல் ஆவான் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஸோ அதனால டைரக்ட்டா நான் என்ன பண்ணிட்டேன்னா, யூல போய் ட்ரேட் பார்த்துட்டேன். யூல வந்து இந்த இடத்துல வந்து இந்த இந்த கேண்டில் க்ளோசர் வச்சிருச்சு. அதாவது இங்க இருக்கிற டவுன் க்ளோஸ் கேண்டிலுக்கு மேல இந்த கேண்டில் க்ளோசர் வச்சிருச்சு. ஸோ அதனால அடுத்த கேண்டில்ல இந்த இடத்துல பக்கமா நான் என்ட்ரி போட்டு இதுவரைக்குமே நான் டார்கெட் வச்சிருக்கலாம். அதான் என்னோட ஈக்குவல் ஹைஸ். பட் நான் 1:2 ஆர்ஆர் மட்டும் கேப்சர் பண்ணிடலாம்னு பார்த்தேன். முக்கியமா எதனாலன்னா, இங்க வந்து எல்ஆர் வந்து ரொம்ப கிளீனா இல்ல. ஸோ ஒரு மாரி அரெஸ்ட் வந்தானா பிரச்சனை இல்ல. பட் இந்த மாரி இன்எஃபிஷியன்சி வச்சிருந்தான்னா, ஒரு மாரி ஸ்லோவாயிருவான். மேபி இந்த இன்எஃபிஷியன்சில இருந்து மறுக்க செல் ஆயி அப்படியே முழுசா செல் ஆயிருவான். ஸோ அந்த பயத்தினால என்ன பண்ணேன்னா, 1:2 ஆர்ஆர் மட்டும் தான் கேப்சர் பண்ணேன். லோ டிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. ஒரு மாரி எஃப்இஜியா இருந்துச்சு. மேபி அந்த எஃப்இஜிலேருந்து திரும்பினாலும் திரும்பிருவான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு தான் பயந்து நான் $12.5 தான் நான் ரிஸ்கே வச்சேன். டோட்டலா $25 இந்த இந்த ட்ரேட்ல ப்ராஃபிட். ஸோ இதுதான் வந்து இந்த வீக்கோட நல்ல நல்ல எக்ஸிகியூஷன்ஸ்.
ப்ரோ அது லாஸ்லாம் நிறையா போட்டிருக்கீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் பத்தி பார்த்துருவோம். ஸோ இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் வந்து எனக்கு எப்போ கிடைச்சுச்சுன்னா, லாஸ்ட் மந்த் 15த் அன்னைக்கும் 16த் அன்னைக்கும் எடுத்தேன். ஸோ அடுத்த நாள்லேருந்தே என்னோட என்ட்ரீஸை ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 2 ட்ரேட் எடுத்திருந்தேன். இது வந்து அன்வான்டட் ட்ரேட். நான் ஜியூல ட்ரேட் பார்த்துட்டு யூல போய் தெரியாம போட்டுட்டேன். மத்தபடி அதுல எந்த தப்பும் பண்ணல. அது கொஞ்ச நேரத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா தப்பா போட்டோம் அப்படிங்கிறதுனால. அதே செட்டப் வந்து ஜியூல இருந்துச்சு. அத மறுக்க எடுத்தேன். $60 ப்ராஃபிட். ஸோ 18த் அன்னைக்கு அதே மாரி ஒரு செட்டப் கிடைச்சுச்சு. ஸோ அதுவுமே டிபி போயிருச்சு. ஸோ அத பத்தி தான் நான் வீடியோ போட்டிருந்தேன்னு நெனைக்கிறேன். அந்த லாஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன்ல, அந்த வீடியோலலாம் வந்து இந்த ட்ரேட்லாம் எப்படி எடுத்தேன் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அடுத்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கே 2 லாஸஸ். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு டிபி போயிருப்பான். ஸோ இந்த மாரி 1, 2 ரேட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அத பத்தி ரொம்ப பெருசாலாம் பேச விரும்பல. இதுல பார்த்தீங்கன்னா பாருங்க, என்ட்ரி இங்க எடுத்திருப்பேன். என்னோட ஸ்டாப் லாஸ் மட்டும் எடுத்துட்டு, அப்புறமேட்டு சரசரசன்னு பறந்திருப்பான். ஸோ இந்த மாரி 1 ட்ரெண்ட் ஆயிருச்சு. ஸோ அடுத்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 23ஆம் தேதி ஒரு ட்ரேட் எடுத்தேன். அந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா, டிபி போயிருச்சு. ஸோ அதுக்கு அடுத்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு $60 பக்கம் அப்ப லாஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த 2 ட்ரேடுமே இந்த ட்ரேட் வந்து டோட்டலா தப்பான ட்ரேடு. சில நேரம் எல்லா நேரமே நம்ம கரெக்ட்டா இருக்க முடியாது. ஸோ இந்த ட்ரேட் வந்து ஒரு மாரி தப்பா அனலைஸ் பண்ணி தப்பா எடுத்துட்டேன். பட் இந்த ட்ரேட் வந்து போன வீக் ஆன மாரியே என் எஸ்எல்ல தூக்கிட்டு மார்க்கு செல் ஆயிருப்பான். செல்லோ பையோ ஆயிருப்பான். பாருங்க இங்க என்ட்ரி போட்டேன். இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் பார்த்துட்டு என்ட்ரி போட்டேன். ஆ இங்க செல் லிமிட் போட்டிருந்தேன். என்னோட ஸ்டாப் லாஸ் மட்டும் எடுத்துட்டு அப்புறமேட்டு செல் ஆயிட்டான். ஸோ இதுவுமே ஒரு 2வது சான்ஸ் குடுத்துருந்தேன்னா, இந்த ட்ரேட்ஸ்லாம் நல்லா ஃப்ரேம் பண்ணியிருக்கலாம். ஸோ அதான் இந்த மாரி 1, 2 ட்ரேட்ஸ் வந்து பண்ணி விட்டேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஸோ அதான் 28ஆம் தேதியும், ஆகஸ்ட் 1ஆம் தேதியும் அதுதான் இங்க சொன்னேன். இந்த 2 ட்ரேட் தான் அது. ஸோ இந்த வீக் தான் நம்ம இப்போ முழுசா பார்த்தோம். இதுல வந்து 4த் அன்னைக்கு நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அது இருக்கிறதுலே கொடுமை. ஆ என்னன்னா 4த் அன்னைக்கு வந்து இங்க செட்டப் பார்த்து இந்த கேண்டில் அப் க்ளோஸ் கேண்டில் வச்சோனே என்ட்ரீஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேண்டில்ல என்ட்ரி போட்டேன். அது வேணா எக்ஸிகியூஷன் காமிக்கிறேன். என்ட்ரி போட்டு லாட் கொஞ்சம் தப்பா கால்குலேட் பண்ணிட்டேன். அதனால என்ன பண்ணிட்டேன்னா, தப்பா கால்குலேட் பண்ணிட்டு நானா நெனச்சுக்கிட்டேன். நெனச்சுட்டு டக்குன்னு வெளிய வந்தேன். பார்த்தா அது வேற டைம் ஃப்ரேம்ல இருந்திருக்கு. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருந்திருக்கு. எஸ்எல்ல தூக்கி வச்சா $125 போன மாரி காமிச்சுச்சு. அதனால டக்குன்னு வெளிய வந்துட்டு லாட்ட கரெக்ட்டா கால்குலேட் பண்ணிட்டு உள்ள போலாங்கிறதுக்குள்ள, அதுக்குள்ள டிபியே போய் அடிச்சுட்டான். ஸோ 2.5% எனக்கு வந்து கிடைச்சிருக்கும். இந்த ட்ரேட்ல 2.5 ஆர்ஆர் கிடைச்சிருக்கும். பட் இந்த ட்ரேட விட்டுட்டேன். ஆ திங்கட்கிழமை இப்படி போயிருச்சு. ஸோ ஒரு $5 ப்ராஃபிட்ல தான் க்ளோஸ் பண்ணேன் இருந்தாலுமே. அதுதான் லாட் தப்பா கால்குலேட் பண்ணேன்னு நானா நெனச்சுக்கிட்டேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இது 5த் அன்னைக்கு வந்து லாஸ் நடந்ததும் வந்து சேம். ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு டார்கெட் போயிட்டான். இங்க வேணா காமிக்கிறேன் இருங்க. ஸோ நான் செல் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த பிரேக்கர் முடிஞ்ச உடனே இந்த பிரேக்கர் அடுத்த கேண்டில் நல்லா லோஸ் பிரிண்ட் பண்ண உடனே இங்க வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ போனா மேல போயிட்டு இங்க இருக்கிற ஹைஸ மார்க்க ஸ்வூப் பண்ணிட்டு கீழ விழுந்துட்டான். அப் டூ மை டிபி. ஸோ இந்த மாரி நெறைய ட்ரேட் ஆகுது. அதுக்கு என்னன்னா, இப்ப இதுலலாம் வந்து நான் டிஎக்ஸ்ஒய் அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த மாரி ஆவுதே அப்படின்னு யோசிக்கும்போது தான் டிஎக்ஸ்ஒய் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஎக்ஸ்ஒய்யுமே சேர்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டிஎக்ஸ்ஒய்ல கன்ஃபர்மேஷன் செல்ஸ் குடுத்தா தான், அதாவது பைஸ் குடுத்தா தான் இங்க செல்ஸ் போடணும். ஸோ இங்கலாம் எந்த கன்ஃபர்மேஷனுமே டிஎக்ஸ்ஒய் குடுக்கல போல. அது தெரியாம போய் என்ட்ரி எடுத்து இந்த மாரி அடி வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அது இந்த வாரம் தான் கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த ட்ரேடுமே அப்படி ஆயிருச்சு. இந்த 3 ட்ரேட் தான் இப்ப பார்த்தோம் நம்ப. பிரேக் டவுனா பார்த்தோம். ஸோ டோட்டலா இந்த வீக் வந்து ஒரு $60 ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணேன். லாஸ்ட் வீக் வந்து $56 மைனஸ்ல க்ளோஸ் பண்ணேன். அதான் $56 மைனஸ்ல க்ளோஸ் பண்ணேன் லாஸ்ட் வீக். அதுக்கு முந்தின வீக் பார்த்தீங்கன்னா, பிரேக் ஈவன். 2 ட்ரேட் லாஸ், ஒரு ட்ரேட் டிபி. ஸோ அட்லாஸ்ட் $14 ப்ராஃபிட்ல தான் க்ளோஸ் பண்ணேன் அந்த வீக்க. அதுக்கு முந்தின வீக் ரொம்ப நல்ல வீக். 2 ட்ரேட் தான். கிளீனான ட்ரேட். $120 ப்ராஃபிட். ஸோ இப்போ வந்து என் ஃபண்ட் அக்கவுண்ட் இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னா, டோட்டலா வந்து ஒரு $135 நான் ப்ராஃபிட்ல இருக்கேன். அதுல வந்து கமிஷனே வந்து பார்த்தீங்கன்னா, $30 பக்கமா போயிருச்சு. ஸோ டோட்டலா இப்போதைக்கு எவ்வளோ ஈக்விட்டி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $100 ப்ராஃபிட்ல இருக்கேன். ஸோ இதுதான் மந்த்லி ரிப்போர்ட் வேணா காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து அதான் $102 ப்ராஃபிட்ல இருக்கேன். ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து $500 கொண்டு வந்துட்டா ப்ராஃபிட் எனக்கு ரீச் ஆயிரும். அதுக்கப்புறம் மாஸ்டர் அக்கவுண்ட் குடுத்துருவாங்க 10%. ஸோ அதான் பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க $500 தான் ப்ராஃபிட். அதுல 20% வந்துட்டேன். ஸ்டில் வி ஹேவ் 80%. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாரத்துல வந்து ஓரளவுக்கு எட்ஜ் கிடைச்சிருச்சு. நல்ல நல்ல ட்ரேட்ஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன். ஆ அடுத்த வாரத்துல இருந்து நான் 1% ரிஸ்க் வச்சிடலாமான்னு பார்க்குறேன். அதாவது ஒரு ட்ரேடுக்கு $50 ரிஸ்க் வச்சிடலாமான்னு பார்க்குறேன்.
ஏன்னா ரொம்ப நேரம் ஃபண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ப்ரீச் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ரிஸ்க் எடுத்தே ஏதாவது பண்ணி விட்டு போயிடலாம். ஸோ அதனால் அக்கௌண்ட் போகுதோ இருக்குதோ, பட் நான் ரிஸ்க் வைக்கலான்னு இருக்கேன். 1% அடுத்த வாரத்தை வந்து ரிஸ்க் வைக்கலான்னு இருக்கேன். பார்ப்போம். கிளியரான செட்டப் கிடைச்சா மட்டும்தான் 1% வைப்பேன். இல்லைனா நார்மல் $25 தான் ரிஸ்க் வைப்பேன். அதாவது 0.5% தான் ரிஸ்க் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ பார்த்து அப்கமிங் வீக்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ். ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் மேக் வீக்லி நான் என்னென்ன ட்ரேட் எடுக்கிறேனோ அது எல்லாத்தையுமே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ see you guys.